ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட் டுடே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, கிராமத்து ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட அவுட்புட் இப்படிதான் இருக்கும். இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில், நீங்க வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வந்துட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா காயட்டும். இது ஹீட் ஆன பிறகு கடுகு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டா போதுமானதா இருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பூண்டும். பூண்டு வந்து ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்றேன். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் லைட்டா பிங்கிஷ் கலர் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள். அது கூடவே உங்களுக்கு கலர் வந்து வேணும்னா நீங்க வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வர்றதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கேப்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா சின்ன வெங்காயம் வந்து நறுக்கிட்டு ஒரு 4 to 5 பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோர்ஸா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா வெந்த பிறகு, அதாவது நல்லா சாட்டே ஆன பிறகு நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த குக் பண்றது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 3/4 kg to 1 kg ஃபிஷ்க்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்கு இல்லையா, இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணி விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இப்ப நான் வந்து ஒரு 8 பெரிய தக்காளி வந்து நல்லா மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இப்ப ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொச்சி வரட்டும். அந்த கேப்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வெதப்பான தண்ணி இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு 2 லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/2 பெரிய தக்காளியை வந்து இதுலயே வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரெடியா இருக்கு. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா கொச்சி வரணும். அதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 நிமிஷம் இதை நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா இந்த டாம்ரின் பல்ப்பு, அதாவது புளி தண்ணி. ஸோ அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இந்த புளியோட கன்சிஸ்டன்சி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசாலோட கன்சிஸ்டன்சி வந்து மாறி இருக்கு, கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 பெரிய டம்ளர்ல வாட்டர் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ வாட்டர் வந்து உங்க கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கணும்னா நீங்க இன்னொரு டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணாக்கா போதுமானதா இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதை இப்போ இது 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொச்சி வருது. இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜ்ல வந்துட்டு இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நான் 2 மாங்காய் வந்து ஆட் பண்றேன். அது கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுட்டு இன்னும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ எப்போ இந்த மாங்காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்து வந்திருக்கோ அப்பதான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நல்லா வந்து கொச்சி வரட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மாங்காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து சங்கரா மீனும் மத்தி மீனும் வந்து ஆட் பண்ணி குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்டமான மீன் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படியே விட்டீங்கன்னா மீன் வந்து நல்லா அல்வா மாதிரி வெந்து வரணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. எப்போ உங்களுக்கு மீன் வெந்திருக்குன்னு தெரியும்னா நீங்க ஒரு மீனை எடுத்தீங்கன்னா அதோட கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். அது குக்காய் நல்லா வரப்ப அந்த கண் வந்து வெளியே பாப் அவுட் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு சைன் தட் மீன் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து வேக விடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்க வந்து கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பவுடர், ஜாக்ரி பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஆட் பண்ணிட்டு லாஸ்டா நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு லேசா ஒரு கலரு கிளறிட்டு ஆஃப் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நீங்க இப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து சர்வ் பண்ணீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ இந்த டிஷ் நீங்களும் வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Until then, see you all in another video. Take care people. Bye.